தவறுதலாக யூபிஐயில் பணம் அனுப்பியாச்சா? கவலை வேண்டாம். புதிய விதிகள் அறிமுகம். பணத்தை திரும்ப பெறுவது எப்படி? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் யூபிஐ பரிவர்த்தனைகளை பாதுகாப்பானதாகவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் ஒரு புதிய விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இப்போது நீங்கள் தற்செயலாக தவறான கணக்கிற்கு பணத்தை அனுப்பினால் அல்லது தோல்வியுற்ற பணம் செலுத்துதல் அல்லது மோசடி போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டால் என்பிசிஐயின் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் வங்கிகள் நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம். இந்த நடவடிக்கை சிறிய கொள்முதல்கள் முதல் பெரிய பரிமாற்றங்கள் வரை தினசரி கொடிப்பனவுகளுக்கு யூபிஐயை நம்பியிருக்கும் மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு உதவும். இதுவரை சில யூபிஐ பிரச்சினைக்குள்ளாகி பணத்தை திரும்ப பெறுதல்களை செயல்படுத்த என்பிசிஐயின் அனுமதிக்காக வங்கிகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக எதிர்மறை கட்டணம் திரும்ப பெறுதல் விகிதம் போன்றவை நிராகரிக்கப்பட்ட போது ஆகும். இது பெரும்பாலும் பயனர்களுக்கு பணத்தை திரும்ப பெறுவதை தாமதப்படுத்துகிறது. அதை தீர்க்க அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள், தோல்வியுற்ற பரிமாற்றங்கள் அல்லது வணிகர் புகார்கள் உள்ளிட்ட உண்மையான தகராறுகளை சுயாதீனமாக கையாள என்பிசிஐ வங்கிகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. இந்த முடிவு வாடிக்கையாளர் புகார்களை குறைக்கும் மற்றும் யூபிஐ சேவைகளில் நம்பிக்கையை மேம்படுத்தும். 184B/2025-2026 என்ற எண்ணை கொண்ட சமீபத்திய சுற்றறிக்கை RGNB என்ற ஒரு வழிமுறையை அறிமுகப்படுத்துகிறது. இதன் மூலம் ஒரு வாடிக்கையாளரின் புகார் உண்மையானது என்பதை ஒரு வங்கி சரிபார்த்தால் கட்டணம் திரும்ப பெறுவதை தடுக்கும் முந்தைய அமைப்பு கட்டுப்பாடுகளை அது நீக்க முடியும். அத்தகைய பணத்தை திரும்ப பெறுவதற்கு வங்கிகள் இனி என்பிசிஐயின் முன் ஒப்புதலை பெற வேண்டியதில்லை என்று என்பிசிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய விதி ஜூலை 15, 2025 முதல் அமலுக்கு வரும். முன்னதாக கட்டணம் திரும்ப பெறுதல் கோரிக்கைகள் காரணமாக குறியீடுகளுடன் மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் CD1 அல்லது CD2 என்பிசிஐ அமைப்பு தானாகவே மேலும் முயற்சிகளை தடுத்தது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளரின் கட்டணம் திரும்ப பெறுதலை அனுமதி பட்டியலில் சேர்க்க என்பிசிஐ வங்கிகள் கைமுறையாக கோர வேண்டியிருந்தது. இதனால் தாமதங்கள் ஏற்பட்டன. இப்போது RGNB-உடன் இந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. இது வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விரைவாக உதவ அதிக சுயாட்சியை வழங்குகிறது. இருப்பினும் அபராதங்கள் அல்லது இழப்பீட்டு விதிகளை தவிர்ப்பதற்கு இந்த வசதியை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று என்பிசிஐ வங்கிகளை எச்சரித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத பணம் செலுத்தல்கள், பணம் டெபிட் செய்யப்பட்டு ஆனால் வரவு வைக்கப்படாத யூபிஐ பரிவர்த்தனைகள் தோல்வியடைந்தது. பொருட்கள் அல்லது சேவைகள் வழங்கப்படாத வணிகர் தகராறுகள் மற்றும் இரட்டை அல்லது தவறான பணம் செலுத்தல்கள் போன்ற தகராறுகளுக்கு இந்த விதி முக்கியமாக பொருந்தும். யூபிஐ ஒவ்வொரு மாதமும் 11.4 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை செயல்படுத்துகிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒரு சிறிய சதவீத தகராறுகள் கூட மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கிறது. மோசடி அல்லது தற்செயலான பரிமாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பயனர்களுக்கு இந்த புதிய வழிமுறை விரைவான நிவாரணத்தை வழங்கும். இந்த வசதி உண்மையான வழக்குகளுக்கு மட்டுமே நல்லெண்ணத்துடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் எந்தவொரு தவறான பயன்பாடும் அவர்களின் வழிகாட்டுதல்களை மீறுவதாக கருதப்படும் என்றும் என்பிசிஐ வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.